ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சூப்பர் ட்ராவல் பிளாக். நம்ம இப்போ இருக்கிறது விஜயவாடாவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கனகதுர்கா மல்லேஸ்வரர் டெம்பிளுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஒரு சூப்பரான கோயிலுங்க. ஆந்திராவில் இருக்கக்கூடிய திருப்பதி திருமலை தேவஸ்தானம் எப்படியோ ஒரு பெரிய கோயிலோ, அதுக்கப்புறம் பெரிய கோயில் பார்த்தீங்கன்னா இந்த கனகதுர்கா மல்லேஸ்வரர் கோயில் தாங்க. அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு புரட்டாசி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை 21 செப்டம்பர் 2025 டேட்டு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்கோம் கோயிலுக்கு. செம கூட்டமாக இருக்குது இன்றைக்கி. வாங்க நம்ம கோயில் டீட்டெயிலாம் பார்த்துட்டு மேலே சாமி கும்பிட போகலாம். நம்ம சேனல் நீ புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும். வாங்க நம்ம கோயில் தரிசனம் பண்ண போகலாம். ஸ்ரீ கனகதுர்கா மல்லேஸ்வரர் கோயிலை தரிசனம் பண்ண போகலாம். விஜயவாடா ரயில்வே ஸ்டேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கனகதுர்கா தேவி இவர் வந்து பார்த்தீங்கன்னா மல்லேஸ்வரர். பாருங்க மக்களே, இதாங்க பிரகாசம் பேரேஜ். எப்படி இருக்கு பாருங்க, சும்மா கடல் மாதிரி. இதாங்க பிரகாசம் பேரேஜ். அப்படியே பாருங்க. அந்த தூரமாக ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்க. அதுதான் இந்த பவானி ஐலாண்டு போகிறதுக்கான போட்டிங்கு. இந்த பாலத்திலே நடந்து கடைசி வரைக்கும் போனோம்னா நமக்கு அது தெரியும். ஆனால் நமக்கு இப்போ போகிறது டைம் இல்லை. அதனால் நம்ம இங்கேருந்து நம்ம இந்த பிரகாசம் பேரேஜை ரசிச்சுட்டு அப்படியே போகலாம். இங்கே பாருங்க மக்களே, தண்ணி எப்படி போகுது இந்த ஃப்ளோட்டிங்கில். செமையாக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. நாம் விஜயவாடா ஜங்ஷனில் இருந்து ஒரு ஆட்டோ மூலிமா நம்ம கனகதுர்கா டெம்பிளுக்கு போயிட்டுருக்கோம். ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க. ஆட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா கேட்டிருக்காங்க. வாங்க நம்ம அப்படியே கோயிலில் போயிட்டு தரிசனம் பண்ண போகலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி அமாவாசை நவராத்திரி ஸ்டார்ட் ஆனால சரியான கூட்டமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கூட்டம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அங்கே கோயிலில் போய் பார்ப்போம். பாருங்கள், இது வந்து காலவா ரிவர். இல்லை தெலுங்குலேயே போட்டிருக்கு. 22/9 2/10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நவராத்திரி கொண்டாடுறாங்க, அதுக்காக தான் இதெல்லாம் வச்சுருக்காங்க. 22 ஸ்டார்ட், அதாவது நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நவராத்திரி. அது பார்த்திங்கன்னா இந்த விஜயவாடா இதை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கோம் பாருங்கள் லெஃப்ட் சைடில். அதை தான் நம்ம வந்து ட்ரெயின் போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணா ரிவர் பிரகாசம் பேரேஜ். இது ஒரு செக் டேமு. தண்ணி பாருங்கள் எப்படி வந்துட்டு இருக்குது. சூப்பராக மழை வந்ததுனால செம்மையாக வந்துட்டு இருக்குது. மேம்பாலம் போகிறோம் பாருங்கள், டிசைன் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா போஸ்ட் ஒட்டி விளம்பரம் எழுதியிருப்பாங்க. இங்கே பாருங்கள் நல்லா ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஊர் ஃபுல்லாமே டெல்லியில் அந்த மாதிரி தான் இருக்குங்க. அதே மாதிரி இருக்குது விஜயவாடா. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. லெட்ஸ் ட்ரீம் எகைன். இங்கே பாருங்கள் சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள், ட்ரைம் பண்ணி. நம்ம கோயில் ரீச் பண்ண போகிறோம். அந்த ஹில் ஸ்டேஷன் தான் பார்த்தீங்கன்னா கோயில் ஸ்ரீ கனகதுர்கா மல்லேஸ்வரர் டெம்பிள். இன்றைக்கி கோயிலில் சரியான கூட்டமாக இருக்குது. புரட்டாசி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை நவராத்திரி ஸ்டார்ட் ஆகுது. அதனால் பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக இருக்குது. மேம்பாலம் இருக்கனால வெயில் தெரியாமல் இருக்குங்க. எல்லாம் சரியான வெயிலாக இருக்கும். நம்ம வந்து கோயிலுக்கு பக்கத்தில் ரீச் ஆகிட்டோம். இப்போ நடந்து மேலே போக போகிறோம். வாங்க அப்படியே எப்படி மேலே போகிறது, என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத நம்ம மேலே போய் பார்ப்போம். கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வெளியே விசாரிச்சுங்க என்கொயரியில். நடந்தே போகலாமாம்மா. ஒரு 500 மீட்டர் வரும். நாங்கள் இங்கே இருக்க பாருங்கள் இந்த கியூ. இது வந்து பார்த்தீங்கன்னா லட்டு கவுண்டருங்களாம்மா.
பிரசாத கவுண்டர். லட்டு வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபா லட்டு வாங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம போய் கோயிலில் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்து அப்புறம் லட்டு வாங்கிக்கலாம். ஆந்திரானா 2 விஷயங்க. ஒன்று காரம், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வெயில். பட்டையான வெயில் அடிக்குதுங்க, சரியான வெயில் அடிக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுது. நம்ம போய் தரிசனம் பண்ணிட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. விசாரிச்ச வரைக்கும் பார்த்தா ஒரு மணி நேரத்தில் சாமி தரிசனம் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சீக்கிரம் சாமி தரிசனம் பண்ணிட்டோம்னா அந்த பிரகாசம் செக் டேம் இருக்கு இல்லைங்களா, அதை போய் பார்ப்போம். அப்புறம் இங்கே ஒரு பவானி ஐலாண்டுன்னு சொல்லி ஒரு கோயில் இது இருக்குங்க, ஐலாண்ட் இருக்குது, போட்டிங்லாம் இருக்குது. ஆனால் நமக்கு அது டைமிங் இருக்காது, ஏன்னா நமக்கு 3:30 மணிக்கு ட்ரெயின் இருக்குது. பார்க்கலாம் இதை எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ இந்த விஜயவாடா அவ்வளோ கவர் பண்ணலாம். இதுதான் நம்ம மலையேறி போகக்கூடிய அடிவாரங்க என்ட்ரன்ஸு. இது வழியே மேலே ஏறி போனோம்னா அந்த ஒரு 1 2 3 4 5 6 7 ஒரு 7 அடுக்கு இருக்குங்க பில்டிங். இந்த பில்டிங்குள்ளே போய் தான் நம்மளை இந்த பில்டிங்குள்ளே க்யூவாக போய் தான் நம்ம சாமி தரிசனம் பண்ண போகிறோம். மெயின் கோபுரம் இருக்குது அங்கே இருக்குது, அதுதான் சாமியோட கருவறை இருக்கக்கூடிய இடம். பார்த்தீங்கன்னா 2 வகையான இது இருக்குங்க. ஒன்று வந்து ஃப்ரீ லைனு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 100 300 500 இந்த கியூ இங்கே இருக்குது. இது வந்து இந்த இதில் போகிறது அந்த கியூங்க. நம்ம வந்து போகிறதா இருந்தால் ஃப்ரீ தரிசனம்னா இந்த கியூவில் தான் போகணும். ஓகே மக்களே, நாம் ஸ்ரீ கனக துர்காதேவி அம்மனையும் தரிசனம் பண்ணிவிட்டு மல்லேஸ்வரி தரிசனம் பண்ணிவிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நடராஜர் இருக்கார், அதாவது நடனமாட கோழி தான் நடராஜர். அப்புறம் வெள்ளி விநாயகர், பாலமுருகர் இருக்கார். கோயிலோட இடது பக்கம் பார்த்தீங்கன்னா தனியாக விநாயகர் கோயிலும் சுப்பிரமணியர் கோயிலும் இருக்குங்க. வள்ளி தேவியோட காட்சி அளிக்கிறாங்க. கோயில் தரிசனம் சூப்பராக இருந்துச்சுங்க. கோயிலோட டீட்டெயில் பற்றி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க, உங்களுக்கு வந்தீங்கன்னா யூஸ் ஆகும். மக்களே, நம்ம தரிசனம் பண்ண கீழே வந்தோம்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தரிசனம் இருக்குது. அப்புறம் வந்து 100 300 500 இந்த 2 வழியாக நம்ம மேலே வரலாம். மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா லிஃப்ட் வழியாக நம்ம மேலே அனுப்பிச்சி விட்றாங்க. கியூ நின்று லிஃப்ட்டில் மேலே அனுப்புகிறாங்க. ஒரு 4 லிஃப்ட் இருக்குது. ஒரு 20 பேர் 25 பேர் வரைக்கும் அந்த லிஃப்ட்டில் போகலாம். அதில் வந்து மேலே வந்து பண்ணிட்டோம்னா கியூங்க. அந்த கியூவில் போனோம்னா ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம சாமி தரிசனம் பண்ணிடலாம். நம்ம அப்படி தான் பண்ணோம். நம்ம வந்து அந்த 500 டோக்கனில் தான் வந்தாங்க. ஆனால் நம்ம ஸ்பெஷல் என்ட்ரி மூலிமா வந்துவிட்டோம். அதனால் நம்ம அமௌண்ட் கொடுத்து எதுவும் டோக்கன் வாங்கலை. வந்துட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டாங்க. சாமி தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே இறங்கினா பார்த்தீங்கன்னா மல்லேஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரருங்க. நம்மளுடைய கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா மாதேஸ்வரம் மலை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த முகம் மட்டும் இருக்கிற மாதிரி மீசை வச்ச மாதிரி அந்த மாதிரி சிவலிங்கத்துக்கு மேலே அதை தங்கத்தில் வச்சுருக்காங்க. அதை வந்து மல்லேஸ்வரருங்க. அப்புறம் கோயிலோட இடது பக்கம் பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்கார், வலது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நடராஜர் இருக்கார். நடராஜர் கூட பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா விநாயகரும் முருகர் இருக்காங்க. இந்த கோயிலோட ஸ்தல விருட்ச மரம் பார்த்தீங்கன்னா அரச மரங்க. அது வந்து அந்த துர்க்கை அம்மன் இருக்காங்க இல்லைங்களா, கனக துர்க்கை அம்மனோட அந்த கோயில் கருவறைக்குள்ளேயே அந்த இது இருக்குங்க. சூப்பராக வந்து தரிசனம் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க, வந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே வரதுக்கு 3 வழி இருக்குங்க மொத்தம். ஒன்று வந்து இந்த 500 டோக்கன் கொடுத்து ஃப்ரீயாக வர்றது, அந்த ஃப்ரீ தரிசனம் இல்லைனா 500 டோக்கன். அப்புறம் வந்து பஸ் இருக்குங்க. அது வந்து பஸ் ஸ்டாண்டில் இருந்தோ கீழே இருந்தோ இந்த கோயிலோட தேவஸ்தானம் வந்து நம்ம திருப்பதி திருமலை தேவஸ்தானம் எப்படியோ அதே மாதிரி இந்த துர்க்கை அம்மன் கனக துர்கா மல்லேஸ்வரர் தேவஸ்தானம் இருக்குங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அது ஃப்ரீ பஸ்ஸுங்க. நம்ம திருப்பதியில் இருக்கோம் இல்லைங்களா, அந்த தேர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தொப்பி போட்ட மாதிரி ஒரு பஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த பஸ் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பஸ் காட்டுற பாருங்க. அந்த பஸ் மூலியமாக மேலே வந்துக்கலாம். இங்கே வந்தீங்கன்னாலும் ஃபுல்லாக ஃபோன் செப்பல்லாம் கொடுக்க தனியாக இடம் இருக்குது, அங்கே டெபாசிட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் எல்லாமே பேமெண்ட் வாங்குறாங்க. மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா வாங்குறாங்க. பேக் வச்சுன்னா 20 ரூபா வாங்குறாங்க. செப்பல் வந்து தனியாக கவுண்டர் கிடையாது, நம்ம வெளியே விட்டுட்டு அப்படியே எடுத்துக்கிற மாதிரி தான். தரிசனம் மட்டும் சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் உங்களுக்கு இது காட்டுறேன் பாருங்க, அந்த கிருஷ்ணா ரிவர் பிரகாசம் செக் டேம் இருக்கு இல்லைங்களா, அந்த பேரேஜோட வியூ காட்டுற பாருங்க மேலே இருந்து. இப்படி சூப்பராக இருக்கும். வாங்க, அதுக்காக தான் மேலே திரும்ப வந்து மொபைல் ஃபோன் எடுத்துட்டு மேலே வந்திருக்கோம், பார்க்கலாம். இதுதான் இந்த சாமியோட இதுங்க, ஸ்ரீ கனகதுர்கா அம்மன், கனகதுர்கா தேவி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மல்லேஸ்வரர். இவங்க தான் கோயில் இருக்கக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடிய சுவாமி. இங்கே வெளியே வச்சுருக்காங்க, நம்ம இதில் பார்த்துக்கலாம். நம்ம ஓன் வெஹிக்கிள் கார் பைக்கில் வச்சுருந்தாலும் இந்த வழியாக மேலே வந்துக்கலாங்க. நம்ம ஸ்டெப்ஸ் ஏற வேண்டியதில்லை. படிக்கட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 260 படிக்கட்டுங்க. நம்ம சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்கியும் போகலாம், இல்லை இந்த பக்கமாக வந்து நடந்து போகலாங்க. ஒரு 500 மீட்டர் தான் டிஸ்டன்ஸு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக வரப்போங்க. அதாவது இப்போ நவராத்திரி ஆரம்பிக்க போகுது இல்லையா, அதில் வந்தால் இதில் க்யூவில் வந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். கூட்டம் அதிகமாக வரப்போ இதுதான் அந்த ஹில் ஸ்டேஷன் வியூ பாருங்கள். இதுதான் வந்து அந்த பிரகாசம் செக் டேம், கிருஷ்ணா ரிவர் அங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து ஐலாண்ட் இருக்குங்க, பவானி ஐலாண்ட்னு. அது வந்து போட்டிங் இருக்குது, அங்கெல்லாம் போகலாம். இங்கே வருங்க, இதுக்காக தான் உங்களுக்கு காட்டுறதுக்காக வந்திருந்தோம். இப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு பக்கம் போனோம்னா அப்படியே அந்த விஜயவாடா சிட்டி பார்க்கலாம், ரோடு பாருங்கள். வாங்க அப்படி கீழே இறங்கி போகலாம். வெயில் தான் பயங்கரமாக அடிக்குது. செப்பலாம் நம்ம கீழே விட்டு வந்துட்டோம், காலும் சுடுது. வாங்க அப்படி நிலையே போவோம்.
ஆட்டோ கூட மேலே வருதுங்க மக்களே. ஆட்டோ, பைக், கார், பஸ்ஸும் வரும். இது வரைக்கும் பஸ் ஒன்றுங்க காணோம். பஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி புரட்டாசி அமாவாசைங்க. நாளையிலேருந்து நவராத்திரி ஆரம்பிக்குது. அதனால் அந்த 9 நாளும் பார்த்திங்கன்னா இந்த கனகதுர்க்கை அம்மனுக்கு பார்த்திங்கன்னா 9 நாள் 9 வேடங்கள் அணிஞ்சு ஒரு சிறப்பான இதாக இருக்கும். இந்த கோயில் இன்னொரு சிறப்பு இருக்குங்க. நம்ம பார்வதி தேவியோட 51 சக்தி பீடங்களில் இந்த அது விஜயவாடா இருக்கக்கூடிய இந்த கோயிலும் ஒரு சக்தி பீடம். 12:30க்கு கோயிலுக்கு உள்ளே வந்தோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது. 1 மணி நேரத்தில் நம்ம சாமி தரிசனம் பண்ணிட்டு இப்போ இந்த பஸ் போகிற ரூட்டில் நம்ம கீழே இறங்கி வந்துட்டுருக்கோம். இப்போ பாருங்க, கீழே நம்ம அந்த பாலம் வந்துடுச்சு. அப்படியே அந்த டேமு, கிருஷ்ணா ரிவர் டேமு எல்லாமே பார்க்கலாம். இதுதான் பைபாஸ் பாலம், பைபாஸ் ரோடு. அப்படியே போகிற மேம்பாலம். இந்த மேம்பாலத்துக்கு பேர் வந்து துர்க்கையம்மன் மேம்பாலம். இது உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பூராமே கிருஷ்ணா ரிவர் தான். அதெல்லாம் ஐலாண்டு. அப்புறம் இந்த பிரகாசம் செக் டேம் இன்னும் முன்னாடி போனோம். உள்ளே போய் காட்டுறோம். வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது. அந்த சிட்டி வியூ இருக்கும், அது எந்த பக்கம் இருக்குன்னு தெரியல. அதுவும் பார்த்தா உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸு, பஸ் ரோடு என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸில் வரும்போது பார்த்தீங்கன்னா 5 நிலை கோபுரம் இருக்குங்க. 1 2 3 4 5 5 நிலை. சாமி இருக்கிறத இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 நிலை இருக்கக்கூடிய கோபுரம் இருக்குங்க. அப்புறம் வந்து சாமி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கோபுரம், கருவறை கோபுரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா தங்க இது ஓடு வேஞ்சிருப்பாங்க. சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா 2 சாமிகள் இருக்காங்க. விநாயகர் சாமி இருக்காங்க, அப்புறம் மங்களாம்பிகை இருக்காங்க. பூஜை ஓகே. மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம ரூட் மாறி வந்துட்டோம். அது கீழே இறங்கி அந்த பக்கம் 500 மீட்டர் போகணுமா வழியில் இருக்குது. அதனால் என்ன பண்ணோம்னா இப்போ நம்ம திரும்ப வந்துட்டு இந்த ஸ்டெப்ஸ் வழியாகவே கீழே இறங்கி போய்க்கலாம். நம்ம அண்ணா ஒருத்தர் லிஃப்ட் கொடுத்தாரு. போய் வேறு பக்கம் போயிட்டோம். அதில் லிஃப்ட் கேட்டு திரும்ப வந்திருக்கோம். வண்டி போய் படிக்கட்டு மூலம் கீழே இறங்கி போயிடலாம். இறங்குறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோபுரம் இதுதான். இதெல்லாம் நம்ம கீழே இறங்க போகிறோம். இந்த நீச்சக்க ஸ்டெப்ஸ் இங்கே பாருங்கள், மஞ்சள் குங்குமம் தடவி இருக்காங்க. நம்ம திருப்பதியில் இருப்போம் இல்லையா, அந்த மாதிரியே இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லாம் மஞ்சள் குங்குமம் தடவி தான் வராங்க. நம்ம இது வழியாக இறங்க போகிறோம். மொத்தம் வந்து 260 படிக்கட்டுங்க. 260 படிக்கட்டுங்க. மலை ஏறியும் வராங்க மக்கள். நம்ம லிஃப்ட்டில் மேலே அனுப்பிச்சு விட்டாங்க. அதனால் நம்ம மேலே லிஃப்ட்டில் வந்துட்டு இப்போ கீழே இறங்கி படிக்கட்டில் இறங்கி போகிறோம். இல்லை படி ஏறி வரதுனால ஏறி வரலாம். 260 படிக்கட்டுகள் இருக்குது நம்ம துர்க்கை அம்மன் தரிசனம் பண்ணுறதுக்கு. கனக துர்கா தேவி மல்லேஸ்வரா டெம்பிள் கவுண்டருங்க. நம்ம மொபைல் செப்பல் விட்டுட்டு போனீங்களா அந்த இடம். இது வந்து பார்த்திங்கன்னா மலை ஏறக்கூடிய இடம். பேக் கவுண்டருங்க. பேக் கவுண்டருக்கு 20 ரூபீஸ் சார்ஜ் வாங்குறாங்க. அந்த பக்கம் இருக்கிறது ஃபோன் கவுண்டர், அதுக்கு வந்து 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாமி தரிசனம் பண்ணி வச்சுங்க. சிறப்பாக இருந்தது. லிஃப்ட்டில் மேலே போயிட்டு அந்த பஸ் போகிற ரூட்டில் கீழே இறங்கிட்டு திரும்ப அது வெளியே மேலே ஏறி திரும்ப படிக்கட்டில் இறங்கிட்டோம். பஸ் வந்து இப்போ ஆப்ரேட் பண்ணுறது இல்லைங்களாமாங்க. அதனால் வந்து ஓன் வெஹிக்கில் வரவங்களாம் மேலே போயிட்டுருக்காங்க. ஓன் வெஹிக்கில் இல்லாதவங்களாம் இப்போ ஸ்டெப்ஸ் இல்லைன்னா அந்த லிஃப்ட் மூலிமா மேலே போய் தான் தரிசனம் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வகைலாம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எடுத்து நம்ம இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் தான் போக போகிறோம். டைம் 2 மணி ஆயிடுச்சு. இன்னும் நம்ம ட்ரெயினுக்கு இன்னும் 1 மணி நேரம் 30 நிமிஷம் தான் இருக்குது. அதனால் இப்போ நம்ம நேராக ஜங்ஷன் போனால் தான் போயிட்டு இன்னும் சாப்பிட்டு அப்புறம் நம்ம ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். வாங்க அப்படியே நம்ம விஜயவாடா ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே ப்ளஸ் புரட்டாசி அமாவாசை நவராத்திரி ஆரம்பிக்கிற நாள் எல்லாமே இருக்கிறனால பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப அதிகமாகவே இருந்ததுங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஆனால் டீட்டெயில் கேட்டால் சொல்கிறாங்க. நம்ம தமிழில் கேட்டாலுமே தெலுங்குலையோ இங்கிலீஷ்லையோ கலந்து நமக்கு டீட்டெயில் சொல்கிறாங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு லிஃப்ட் கூட கொடுத்தாரு. நம்ம கீழே இறங்கி போயிட்டோம். அங்கேருந்து வந்தால் திரும்ப 500 மீட்டர் வந்து ரோட்டில் நடந்து போனோம். செப்பல் வேறு இல்லாதனால அவர் லிஃப்ட் கேட்டால் கரெக்டாக மேலே கொண்டு வந்து அவரே விட்டார். அப்புறம் அதுலேயே நம்ம ஸ்டெப்ஸில் கீழே இறங்கி வந்துட்டோம். ஸ்டெப்ஸ் இறங்கி வந்த வழியும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் அப்படியே போய் நம்ம ஆட்டோ ஏறி விஜயவாடா ஜங்ஷனுக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லட்டு கவுண்டருக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா 6 லட்டு 100 ரூபாங்க. ஒரு பாக்ஸில் 6 லட்டு இருக்கும், 100 ரூபா. தனியாக வாங்கினா 15 ரூபா. 6 வாங்கும்போது நமக்கு 90 ரூபா தான் வரும். இது என்ன 100 ரூபா போட்டிருக்காங்க, என்னென்னு தெரியல. அங்கே போய் பார்ப்போம். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே லட்டு கவுண்டர் தாங்க. கூட்டம் இருக்குது ஓரளவு. அந்த 4 லட்டு இல்லைங்களாம்மா. இதனால் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 6 லட்டு 100 ரூபா பாக்ஸ் இல்லைங்களாம்மா. அதனால் நம்ம தனித்தனியாக செப்பரேட்டாக வாங்கியிருக்கோம். 4 லட்டு 60 ரூபாங்க. ஒரு லட்டு 15 ரூபா. ஒரு லட்டு 15 ரூபாங்க. 4 லட்டு 60 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அந்த 6 லட்டு 100 ரூபா பாக்ஸ் இல்லை, ஒரே ஒரு பெரிய லட்டு மட்டும் இருக்குது, 100 ரூபான்னாங்க. அது வந்து பார்த்தா ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அதனால் நம்ம தனியாக வாங்கிட்டோம். இங்கே பாருங்கள், வெளியே ஆட்டோ நிற்குது. ரயில்வே ஸ்டேஷன் போச்சுன்னா கேட்டு ஏறிக்கலாம். ஏன்னா நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம டக்குன்னு போனோம். கோயிலேருந்து வெளியே வந்தாலும் பாருங்கள்,
கிருஷ்ணா ஈஸ்டர்ன் மெயின் கேனல். நம்ம வரும்போது ஆட்டோவில் வரும்போது பார்த்தோம் இல்லைங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசம் பேரேஜ், அந்த செக் டேம் சொல்லுவோம் இல்லைங்களா, அது இங்கே பாருங்கள், இப்படி ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள், பிரகாசம் பேரேஜ் இப்படி பிறகு பாருங்கள். இதுதான் போகும்போது ஆட்டோவில் உங்களுக்கு ஓகே ஆச்சுன்னா காட்டுறோம். இதுதான் ஃப்ரீ ஆஃப் டைம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இதுதான் கோயில், இது பிரகாசம் பேரேஜ். ஓகே, நம்ம அப்படியே ஆட்டோ பிடிச்சி போவோம் மக்களே. அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்கள் அந்த கோபுரம், அங்கே தான் போயிட்டு வந்தோம் இப்போ கோயிலுக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள், அப்படியே ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்குவோம். கிருஷ்ணா ஈஸ்டர்ன் கேனல், இந்த கேனல் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பேரேஜ், பிரகாசம் பேரேஜ் பாருங்கள் மக்களே. இதுதாங்க பிரகாசம் பேரேஜ். எப்படி இருக்குது பாருங்கள், சும்மா கடல் மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். இது பார்க் இருக்குள்ள. இங்கே வந்து பவானி ஐலாண்டு சொல்லி ஒன்று இருக்குங்க, அங்கே போனால் போட்டிங்லாம் இருக்குமாமா. அது அந்த பக்கம் போகணுன்னு நினைக்கிறேன் உள்ள. அதான் அங்கே இருக்கு பாருங்கள் போட்டிங், இப்போ தெரியுது, தூரமாக தெரியுது. அங்கே இருக்கு பாருங்கள், தூரமாக ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். அதுதான் அந்த பவானி ஐலாண்டு போகிறதுக்கான போட்டிங்கு. இந்த பாலத்திலே நடந்து கடைசி வரைக்கும் போனோம்னா நமக்கு அது தெரியும். ஆனால் நமக்கு இப்போ போகிறது டைம் இல்லை, அதனால் நம்ம இங்கேருந்து நம்ம இந்த பிரகாசம் பேரேஜை ரசிச்சுட்டு அப்படியே போகலாம். இதாங்க பிரகாசம் பேரேஜ், அப்படியே பாருங்கள். நம்ம பிரகாசம் பேரேஜ் தான் நடந்து போயிட்டுருக்கோம். டைம் இப்போ 2:15 ஆகுது. நம்ம ட்ரெயின் வந்து 3:30க்கு. இன்னும் ஒரு மணி நேரம் 15 நிமிஷம் இருக்குது. அங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து நம்ம அங்கே காவேரி ஆற்றில் செய்கிற மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா தர்ப்பணம் கொடுக்குறதெல்லாம் நடக்குமாம்மா. இங்கே இப்போ பிஸியான ஒரு இது தான் இந்த கிருஷ்ணா ரிவர் பிரகாசம் பேரேஜ். இங்கே பாருங்கள் மக்களே, தண்ணி எப்படி போகுது இந்த ஃப்ளோட்டிங்கில், செமையாக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குது, தண்ணி வேகமாக போகுது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதான் ரயில்வே பிரிட்ஜுங்க நம்ம வந்தது, அதுதான் ரயில்வே பாலம். இது வந்து ரோடு போகிற பாலம், சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னா கிருஷ்ணவேணி காட்டுங்க. இந்த கிருஷ்ணவேணி காட்டோட அந்த சிலை தான் இதுங்க. இதை தான் அந்த படித்துறை. இங்கே பாருங்க, இங்கேயே போட்டு இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படித்துறை இதுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய இடம். சூப்பராக இருக்குது பாருங்கள், வேறு லெவலாக இருக்குங்க. இது நம்ம போன கோயில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்ரீ கனகதுர்கா அம்மனையும் தரிசனம் பண்ணியாச்சு, மல்லேஸ்வரர் தரிசனம் பண்ணியாச்சு. இங்கே வந்து பிரகாசம் பேரேஜையும் பார்த்தாச்சு, கிருஷ்ணா ரிவரையும் பார்த்தாச்சு. சூப்பராக இருந்தது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி. அடுத்த ஒரு சூப்பரான விளாகில் மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பர் ட்ராவல் விளாக்.